வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. முக்கிய கோப்புகளை பார்வையிட்டு ஒப்புதல் அளித்தார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் இருந்து 12 பேர் விடுதலையை எதிர்த்து மகாராஷ்டிரா அரசு மேல்முறையீடு செய்தது. சந்திரபாபு நாயுடு ஆலோசனைப்படி உலகம் முழுவதும் ஏழுமலையான் கோவில் கட்ட நிபுணர் குழு அமைக்கப்படும். அறங்காவலர் குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். குவஹாட்டியில் இருந்து பெங்களூர் விமானத்தில் வந்த 2 இளம்பெண்கள் கைது. ரூபாய் 14 கோடி கோகைன் பறிமுதல். பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் மண்டல அதிகாரிகள் சோதனையில் சிக்கியது. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இருந்து இசையமைப்பாளர் இளையராஜா பெயரை நீக்கிவிட்டோம். ஐகோர்ட்டில் வனிதாவின் வக்கீல் தகவல். நெஞ்சுவலி காரணமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. புவி கண்காணிப்புக்காக இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் ஜூலை 30 விண்ணில் பாய்கிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அரசு மருத்துவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர் உட்பட 5 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தகவல். பள்ளிகளில் உடற்கல்வி பாட வேலையை எந்த ஆசிரியரும் கடன் வாங்கி அதில் மற்ற பாடங்களை நடத்த வேண்டாம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். தூத்துக்குடியில் ரூபாய் 4500 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.